ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஏற்கனவே 6th to 12th வரைக்கும் இருக்கிற தமிழ் ரிவிஷன் தான் பார்த்துட்ருக்கோம். ஃபுல் மாடலாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இதில் பார்த்தோன்னா டெஸ்ட் 3 தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ மக்களை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுறவங்க தயவு செஞ்சு லைக் போடுங்க. ஏன்னா நீங்கள் போடுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இதோட பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து கீழே அந்த லிங்க் இருக்கும், அது நீங்கள் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகேங்களா? டெஸ்ட் இருந்தாலும் எழுதிக்கோங்க, இல்லை டைரெக்டாக இங்கே படிச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, நமக்கு உள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், ஓங்கு இரும்பரப்பின் வங்க ஈட்டத்து என துவங்கும் சிலப்பதிகார பாடலில் குறிப்பிடப்படும் இடம் எதுன்னு பார்த்தோம்னா தொண்டி. அடுத்து, தீவகம் என்னும் சொல்லுக்கு பொருள் என்னன்னு பார்த்தோம்னா விளக்கு. அடுத்து, கருப்பொருள்களில் ஒன்றாக பறையை குறிப்பிடும் நூல் எது? தொல்காப்பியம். 1954 MS சுப்புலட்சுமி அவர்கள் தாமரையணி விருது பெற்றபோது அவரை தொட்டு தடவி பாராட்டிய பார்வை மாற்றுத்திறனாளி யார்? ஸோ பார்வையற்றவர் அப்படின்னாலே நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஹெலன் கெல்லர் அப்படின்ட்டு. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, அவங்க MS சுப்புலட்சுமி பார்த்தோம்னா எப்போ வந்து தாமரையணி விருது வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க, 1954. ஸோ உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா, MS சுப்புலட்சுமி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு சிறப்பு பெயர் ஒன்று இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது வந்து என்னன்னு கீழே போடுங்க, அது யார் கொடுத்ததுன்னு போடுங்க. ஓகேங்களா? அடுத்து போகலாம். அறமும் அரசியலும் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? மூவா. அவர் தான் வந்து அறமும் அரசியலும் அப்படின்ற புத்தகத்தை எழுதினாரு. அறமும் அரசியலும் எழுதினது மூவா. மழை வேண்டி நிகழ்த்தப்படும் அர்ஜுனன் தபசு அப்படின்றது என்னது? மழை வேண்டி நிகழ்த்தப்படும் அர்ஜுனன் தபசு அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தெருக்கூத்து தான் வந்து போடுவாங்க. அர்ஜுனன் தபசு அப்படின்ற ஒரு இதை நாடகம் போட்டு மழை வேண்டி என்ன பண்ணுவாங்கன்னா அது அந்த தெருக்கூத்து வந்து போடுவாங்க. 90 இலக்கம் என்ற இலக்கண நூலை படைத்தவர் வீரமா முனிவர். அடுத்து, விசாரணை கமிஷன் என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? பி. சா. கந்தசாமி. அடுத்து, ஏற்பாடை பிரித்து எழுதணும்னா என்ன கிடைக்கும்? எல் கூட்டல் பாடு. எல்னா என்னது? இரவு இல்லையா? ஓகே, குறிஞ்சி. இது வந்து பார்க்கலாம். ஸோ எந்தெந்த அனிமல் பார்த்தோம்னா எந்தெந்த விலங்கு எந்தெந்த திணைக்கு சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ பாலைக்கு நம்மளுக்கு நல்லாவே தெரியும், வழியிலிருந்த யானை. ஸோ 5. முதலை சூறானாவே தண்ணியில் இருக்கிறது அப்படிங்கும்போது நீதல். அடுத்து, எருமை நீர்நாயினாவே மருதம். அடுத்து பார்த்தோம்னா முல்லை. ஸோ முல்லையில் பார்த்தோம்னா ஒரு நிமிஷம், முல்லை பார்த்தோம்னா என்ன வரும்னா முயல் மான் புலி வரும். அடுத்து குறிஞ்சி பார்த்தோம்னா புலி கரடி சிங்கம் அப்படின்னு வரும். ஸோ குறிஞ்சி வந்து புலி கரடி சிங்கம். முல்லை பார்த்தோம்னா முயல் மான் புலி. எப்படின்னா வச்சுக்கலாம், முல்லை மூ அப்படி முயல் வருதா அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ மருதம் எருமை நீர்நாய். நீரல் பார்த்தோம்னா முதலை சுறா. பாலை பார்த்தோம்னா வழி இருந்த யானை அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா 10க்கு டி. ஓகே, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எவை? ஓகே, மாப்போசியோட தன் வரலாற்று நூல் என்னன்னு சொல்லுவாங்கன்னா எனது போராட்டம் அப்படின்றாங்க. ஸோ மாப்போசி அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருதை பெற்று தந்த நூல் பார்த்தோன்னா வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படின்றாங்க. ஸோ இங்கே தேசிய ஒருமைப்பாட்டிற்கு கேடில்லாத வகையில் தமிழினத்தை ஒன்றுபடுத்த ஒரு இலக்கியம் உண்டு என்றால் அது சிலப்பதிகாரம் மட்டுமே என்று மாப்போசி கூறுகிறார். ஸோ இதுல வந்து எது சரியானது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா 1, 3 தான் சரி, 2 வந்து தவறு. ஏன் தவறுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இலக்கண குறிப்பு தருக. பயில் தொழில், வினைத்தொகை. அடுத்து, மாலவன் குன்றம் போனால் என்ன? வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும்ன்ற குறிப்பை எது வந்து குறிதுன்றாங்க. இது வந்து மாப்போசி வந்து சொல்லுவாரு. ஸோ அதாவது அந்த திருப்பதி என்ன ஆகும்னா ஆந்திராவுக்கு போயிடும். ஸோ அதனால வந்து திருப்பதி போனால் என்ன, திருத்தணி இருக்கு இல்லையா, திருத்தணின்றது முருகன் குன்றம் தானே, வேலவன் குன்றம் அதாச்சும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதை தான் வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் மாலவன்னா திருப்பதி, குன்றம் அப்படின்னா திருத்தணி. ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா ஏ. அடுத்து, வள்ளலின் பொருள் இரவலனின் பொருள் வள்ளலின் வறுமை இரவலனின் வறுமை என்று குறிப்பிடுவர் யார்? பெரும்பதுனார் தான் சொல்வார். என்ன சொல்வாருன்னா வள்ளலோட பொருள் வந்து இரவலோட பொருள்னும் வள்ளலோட வறுமை இரவலோட வறுமை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்வார். சொல்லாது ஏன்னா பெரும்பதுமனார். அடுத்து, இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டு எளிதாகவும் இருக்கும் பாவகை எது?
ஆசிரியப்பா. அதில் தான் இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டு வந்து எளிதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து இது ஓகே. என்னென்ன ஓசை என்ன மாதிரி இது அப்படின்னு சொல்லிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ செப்பல் ஓசை பார்த்தோம்னா இருவர் உரையாடுவது போன்ற ஓசை உடையது தான் பார்த்தோம்னா செப்பல் ஓசை. அடுத்து அகவல் ஓசை பார்த்தோம்னா ஒருவர் பேசுதல் போன்ற ஓசை தான் பார்த்தோம்னா அகவல் ஓசைன்னு சொல்லுவாங்க. துள்ளல் ஓசை பார்த்தோம்னா தாழ்ந்து உயர்ந்து வரும் ஓசை. அடுத்து தூங்கல் ஓசை பார்த்தோம்னா சீதோறும் துள்ளாது வரும் ஓசை. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, செப்பல் ஓசை, செப்பல்னாவே எப்பவுமே எப்படி இருக்கும், ரெண்டா இருக்குமா? ஸோ அப்போ இருவர் உரையாடுவது போன்ற ஓசை. அகவல் ஓசை, அகவல் ஓசைன்னா என்னது? அகவல் எது? அகவும் மயில். ஸோ மயில் வந்து ஒன்னா, ஸோ ஒருவர் பேசுதல் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அடுத்து துள்ளல் ஓசை, துள்ளல் ஓசை என்னதுன்னா தாழ்ந்து உயர்ந்து வரும் ஓசை. துள்ளும் போது எப்படின்னா மேலேயும் கீழே தான் துள்ளுவாங்க. ஸோ தாழ்ந்து உயர்ந்து வரும் ஓசை தான் துள்ளல் ஓசை. தூங்கல் ஓசனை என்ன பண்ணுவாங்க? தூங்கும்போது துள்ள முடியுமா? தூங்கிட்டு போகும்போது இல்லை இல்லையா? ஸோ அதான் சீதோறும் துள்ளாது வரும் ஓசை தான் என்னதுன்னா தூங்கல் ஓசை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இமயத்துக்கு அப்பால் என்ற ஜெயகாந்தனின் நூல் பெற்ற விருது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சோவியத் நாட்டு விருது. ஸோ இமயத்துக்கு அப்பால் அப்படின்றது எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா ஜெயகாந்தன் அவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ அதுக்கு கிடைச்ச விருது அப்படின்னு பார்த்தோம்னா சோவியத் நாட்டு விருது தான் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. தமிழின் முதல் அகராதியான சதுரகதையை படைத்தவர் யார்? வீரமா முனிவர். அடுத்து ஆலங்கானத்து 5 வரை இருத்து அரசு பட அமர் உலக்கி என்ற மதுரை காஞ்சி பாடலில் குறிப்பிடப்படும் ஊர் எது? ஸோ ஃபர்ஸ்ட் நாம நோட் பண்ண வேண்டியது என்னது? ஆலங்கானத்து 5 வரை இருத்து அரசு பட அமர் உலக்கின்றது எந்த லைன் அப்படின்னா மதுரை காஞ்சில் வருதுன்ற ஃபர்ஸ்ட் நோட் பண்ணோம். ஸோ அடுத்து அதில் குறிப்பிட்ட ஊர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுன்னு பார்த்தோம்னா திருவாரூர் தான் அதில் குறிக்கிறாங்க. ஓகே, ஆசிரியப்பா பற்றிய வாக்கியங்களில் தவறானவை எது? ஈரசை சீர் குறைவாகவும் காய்ச்சீர் மிகுதியாகவும் பயின்று வரும். ஆசிரியர் தலை மிகுதியாகவும் வெண்டலை கலித்தலை ஆகியவை விரவியும் வரும். 3 அடி முதல் எழுதுபவர் மண்ணிலைக்கேற்ப அமையும். ஏகாரத்தில் முடித்தல் சிறப்பு. ஸோ இதுல தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு தவறானது எதுன்னு பார்த்தோம்னா ஈரசை சீர் குறைவாகவும் காய்ச்சல் மிகுதியாகவும் பயின்று வரும் அப்படின்றது தவறு. ஏன்னு பார்த்தோம்னா இதுல ஈரசை சீர் வந்து மிகுதியாகவும் காய்ச்சீர் தான் என்ன ஆகும், கம்மியா வந்து வரும். மற்றபடி எல்லாமே கரெக்ட். ஸோ ஆசிரியர் தலை மிகுதியாகவும் வெண்டலை கலித்தலை இதெல்லாம் விரவியும் வரும் அப்படின்றாங்க. ஸோ ஆசிரியப்பால பார்த்தோம்னா ஆசிரியர் தலை தான் அதிகமாக வரும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அடுத்த 3 அடி முதல் எழுதுவர் மனநிலைக்கேற்ப அமையும். அது என்ன சொன்னாங்க, இலக்கண குறிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னாங்க இல்லையா? ஸோ அப்படின்னு நம்ம இஷ்டப்படி எழுதிக்கலாம். 3 அடியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி எத்தனை அடி வேணாலும் நம்ம மனநிலைக்கு மாதிரி எழுதிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ ஏகாரத்தில் முடித்தல் வந்து சிறப்பு அப்படின்றாங்க. அடுத்து காவடியாட்டம் என்ற சொல்லியும் கா அப்படின்றது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாரம் தாங்கும் கோல தான் என்ன சொல்லுவாங்கன்னா கா அப்படின்னுவாங்க. அடுத்து குமரகுருபரை எழுதிய நூல் அல்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், தமிழ் விடுத்துவதுக்கு ஆசிரியர் பேர் நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி தெரியும். அப்படின்னும் போது என்னது இதுதான் இல்லாததாக இருக்கும். மற்றபடி இது எல்லாமே குமரகுருபரை எழுதுனதாக இருக்கும். மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், கந்தர் கலிவேன்பா, முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் இதெல்லாம் எழுதுனது. தமிழ் விடுத்துவதுக்கு ஆசிரியரே தெரியாது. ஸோ அப்படின்னு குமரகுருபரை எழுதாத நூல் எது, எழுதிய நூல் அல்லாதது அப்படின்னு கேட்குனாங்கன்னா ஆன்சர் பார்த்தோம்னா தமிழ் விடுத்துவது. அடுத்து கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அங்கு வறுமை இல்லாதனால தான் வந்து அங்கே வந்து என்ன பார்த்தோம்னா கொடை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ எப்போ வந்து ஒருத்தவங்க கொடை கொடுப்போம், ஒருத்தவங்க வந்து இல்லை எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு வறுமையில் இருக்கவங்க தான் என்ன பண்ணணும், நம்ம கொடை கொடுப்போம். அங்கே வறுமையே இல்லை அப்படின்னும் போது அவங்களுக்கு நம்ம கொடை அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது இல்லையா? அதை தான் வந்து சொல்றாங்க. ஓகே, மாப்போசி அப்படின்றவர் எப்படி கூப்பிடுறாங்கன்னா சிலம்பு செல்வன் சொல்றாரு. ஏன்னா வந்து எப்படி வந்து அதாவது திருக்குறள் மேலே ஒரு சில பேர் பற்றா இருப்பாங்களே, அந்த மாதிரி சிலப்பதிகாரத்தை வந்து கொஞ்சம் ரொம்பவே இதாக பார்ப்பாரு. அதனால தான் அவர் சிலம்பு செல்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஓகே, இது சொல்லின் செல்வர் யாருன்னு பார்த்தோம்னா ராப்பிச்சேது பிள்ளை. மக்கள் கவிஞர் யாருன்னா பட்டுக்கோட்டை. அது வந்து அவர் வந்து பகுத்தறிவு கவிராயர். மருதகாசி நினைக்கிற மக்கள் கவிஞர். இல்லைனா உடுமலை நாராயணன், ரெண்டுத்துல ஏதாவது வரும். ஸோ கீழே என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா பார்த்து சொல்லுங்க. ஸோ ஐ திங்க் வந்து உடுமலை நாராயண கவிதா மக்கள் கவிஞர் வருவாங்க. ஸோ கலைஞர் யார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க கீழே. ஓகே, அடுத்து கூற்று. சிலப்பதிகாரம் உரையிடையிட்ட பாடடை செய்யுள் அப்படின்னு சொல்றாங்க. உரைப்பாட்டு மடை என்பது சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ்நடை. இது உரைநடை பாங்கில் அமைந்திருக்கும் பாட்டு அப்படின்னு சொல்லி காரணம்னு சொல்றாங்க.
ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா என்னதுன்னா ரெண்டுமே சரிதான். காரணம் பார்த்தோம்னா கூற்றுக்கான சரியான விளக்கம். ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, நினைக்கிறேன் பாக்ஸில் தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிலப்பதிகாரம் உரைநடையிட்ட பாலுடை செயல்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னு பார்த்தோன்னா அந்த உரைநடை மாதிரி ஒரு இதில் வந்து அமைஞ்சிருக்கும். அதனால தான் அந்த நடை வந்து உரைநடை மாதிரி இருக்கிறதுனால உரைப்பாட்டு மடை அப்படின்றது பார்த்தோம்னா தமிழ் நடை அப்படின்றதுனால உரைநடை பாங்கில் இருக்கிறதுனால அது உரையிட்ட பாலுடை செயல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பின்வரும் கூற்றுகளில் எவை சரி? கோட்டையை காத்தல் வென்று முற்றுகையிட்ட பகையரசரோடு உள்ளிருந்து போரிடுவது நொச்சித்திணை. இதை மாற்றரசரின் கோட்டையை கைப்பற்ற தன் வீரர்களுடன் அதை சுற்றி வளைத்தல் உளிஞை. பொறுதலை காமம் பெருந்திணை, பொருந்தா காமம் கைக்கிளை. ஸோ இதுல வந்து எது சரி அப்படின்னு பார்த்தோம்னா 1, 2, 3 சரி, 4 வந்து தவறு. ஏன்னா வந்து பொருந்தா காமம் வந்து கைக்கிளை. சரி, பொருந்தா காமம் வந்து பெருந்திணைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ பொருந்தா காமம் பார்த்தோம்னா பெருந்திணைனும் ஒருதலை காமத்தை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கைக்கிளை சொல்லுவாங்க. ஆக்சுவலி 2 மாறி இருக்கு. சில சரியானது 1, 2 மட்டும் தான் சரி. ஸோ ஆப்ஷன்ல பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ 1, 2 தான் வந்து சரி. ஓகேங்களா. மற்றபடி மேலே இருக்கிறது 2 கரெக்டு. ஸோ இது 2 மாற்றிருக்கு. ஆக்சுவலி எது சரி அப்படின்னு பார்க்கும்போது 1, 2 மட்டும் தான் சரி. ஓகேங்களா. அடுத்து டேஸ் ஓசை வெண்பா கூறியது. வெண்பா கூறியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செப்பல் ஓசை. அகவல் ஓசை ஆஸ்திரியப்பாக்கு வரும். துள்ளல் ஓசை வஞ்சி சரி களிப்பாக்கு வரும். இதுதான் பார்த்தோம்னா வஞ்சி பாக்கு வரும். ஓகேங்களா. ஓகே. சங்க இலக்கியங்களுள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை ஆகிய காப்பியங்களுள் எந்த பாவில் அமைந்துள்ளன? அகவற்பா. ஓகேங்களா. ஸோ எல்லாமே அகவற்பா தான். சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை இது 3 பார்த்தீங்கன்னா அகவற்பாவில் ஆனது. அடுத்து எண்ணங்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? MS உதயமூர்த்தி. அவர் தான் எண்ணங்கள் அப்படின்ற நூலோட ஆசிரியர். பின்வரும் எது ஜெயகாந்தனின் நாவல் அல்ல? ஜே சில குறிப்புகள். இதுதான் அவரோட நாவல் இல்லை. மற்றபடி சுந்தரகாண்டம், பாரிசுக்கு போ, கங்கை எங்கே போகிறாள் இது எல்லாமே ஜெயகாந்தனோட நாவல். சுந்தரகாண்டம் கன்ஃபார்மா தெரியல. பட் பாரிஸ்க்கு போ, கங்கை எங்கே போகிறாள் வந்து அவரு தான். அடுத்து தேம்பாவணியில் உள்ள காண்டங்கள், படலங்கள் மற்றும் பாடல்களின் எண்ணிக்கை முறையே என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு தேம்பாவணியில் மொத்தம் எத்தனை காண்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 3 காண்டம் இருக்குது. ஓகே. அப்படியே லைனாக வருமா? 1 3 3, 2 3 6. அடுத்து அடுத்த லைனாக வரும். 9 மட்டும் வராது. 1 3 3, 2 3 6, அதுக்கப்புறம் 5 3 15 அப்படி வரும். இப்படி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் நடத்தும் போது கூட. ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா 336 3615. பின்வருவனற்றில் போலச் செய்தல் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தி காட்டும் கலை எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ போலச் செய்தல் அப்படின்னாலே பொய்க்கால் குதிரை ஆட்டம். அடுத்து இலக்கண குறிப்பு தருக. ஆடுக பார்த்தோன்னா வியங்கோல் வினைமுற்று கா இய இந்த மாதிரி வரும் விகுதி. அடுத்து 6 பெரும் பொழுதுகளையும் கொண்டுள்ள நிலங்கள் எவை? மருதம் நெய்தல். இது 2க்கும் தான் பார்த்தீங்கன்னா 6 பெரும்பொழுதும் வரும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்து ஓகே இது பார்க்கலாம். சிற்றக்கல் ஒளி வந்து எதை இது பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா மாப்போசி அவர் இது. அடுத்து வந்து ஏர் புதிதா பார்த்தோம்னா கூப்பாரா அவருக்கு வரும். மெய்கீர்த்தி பார்த்தோம்னா 2ஆம் ராஜராஜ சோழன். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். ஓகே. அடுத்து யார் கோவலன் கண்ணகி கதையை கூறி அதிக நீரே அருளுக என்று இளங்கோவிடம் கூறினார்? ஈஸி தானே. சீத்தலை சாத்தனார். செம்மை சான்ற காவிரி மாக்கள் என்ற அமைச்சர்களை போற்றியவர் யார்? மாங்குடி மருதனார். அவர் தான் என்ன சொல்வார்? அமைச்சர்களை செம்மை சான்ற காவிரி மாக்கள் அப்படின்னு சொல்வார். ஓகே. பிள்ளையார் நன்மொழி என்று வாய்மையும் பொய்மொழி கொடுஞ்சோல் என்ற பொய்யையும் குறிப்பிடும் நூல் எது? நற்றிணை. நன்மொழியினாலே என்னது நல்ல மொழியா? அப்ப நற்றிணை.
பொய்மொழினா என்னது? கொடுஞ்சொல், நல்ல விஷயம் கிடையாது அப்படின்னு நினைச்சு. ஸோ நல்ல விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து, ஜெயகாந்தன் தனது எந்த புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருதை பெற்றார்? சில நேரங்களில் சில மனிதர்கள். காக்கென்று என்பதன் இலக்கண குறிப்பு அறிக. தொகுத்தல், விகாரம். அடுத்து, தோற்பாவை கூத்து பற்றி செய்திகளில் காணப்படும் இலக்கியங்கள் எவை? எதுல சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. தோற்பாவை கூத்து ஆன்சர் பார்த்தோம்னா ஏ, திருவாசகம், பட்டினத்தார் பாடல். ஓகே. பின்வருவனவற்றில் சிறுபொழுது அல்லாதது எது? இளவேநீர். மற்றபடி ஏற்பாடு, யாமம், காலை, இது எல்லாமே சிறுபொழுது. பிரெஞ்சு மொழியில் வெளிவந்த காந்தியடிகளின் வாழ்க்கை வரலாற்றை ஜெயகாந்தன் எப்பெயரில் தமிழுக்கு மொழிபெயர்த்தார்? ஸோ பிரெஞ்சு மொழியில் வெளிவந்த காந்தியடிகளின் வாழ்க்கை வரலாற்றை ஜெயகாந்தன் எந்த பெயர்ல மொழிபெயர்த்தார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆன்சர் பார்த்தோன்னா வாழ்விக்க வந்த காந்தி. அடுத்து, பின்வருவற்றில் எது பெண்பாற் பிள்ளை தமிழரின் கடைசி 3 பருவங்களில் சேராது? ஸோ கடைசி 3 பருவம் என்ன வரும்? கலங்கு, அம்மானை, ஊசல். இது 3 தான் என்னது? இன்க்ளூட் ஆகும். சிற்றில் சிறுபறை சிறுதேர் யாரு வரும்னா ஆண்பால் பிள்ளை தமிழுக்கு வரும். ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா ஏ. தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேய்வன செய்தொழுகலான் இக்குறளில் பயின்று வரும் அணியது? வஞ்ச புகழ்ச்சேனி. அதாவது அந்த திருடன்களை தேவரோட ஒப்பிட்டு சொல்லிட்டு அவங்கள இது பண்ணியிருப்பாங்க. இந்த குரல்ல வந்திருக்கும். ஸோ அதனாலதான் வஞ்ச புகழ்ச்சேனி. ரொம்ப நல்லவன்டா நீ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவனை புகழ்ற மாதிரி இருக்கும். ஆனா ஆக்சுவலி புகழ மாட்டாங்க. அவனை கிண்டல் பண்ணுவாங்க இல்லையா? அதான் வஞ்ச புகழ்ச்சேனி. அந்த மாதிரி கயவரை சொல்லியிருப்பாங்க. அதில் ஓகே. அடுத்து பார்க்கலாம். கூப்பாரா எந்த இதழில் ஆசிரியராக பணியாற்றவில்லை? எதுல பணியாற்றல? பாரத தேவி, பாரதமணி, கிராம ஊழியன், தமிழ்நாடு இதுல இருக்காரு. பாரத தேவி, அதாவது பாரத தேவி கிடையாது, பாரதி தேவி இதுலதான் பணியாற்றிருப்பாரு. ஓகேங்களா? சோ பாரத தேவின்னு வராது, பாரதி. தா வராது, தீ வரும். பாரதி தேவி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ பாரதமணி, பாரதி தேவி, கிராம ஊழியன், தமிழ்நாடு. ஓகேங்களா? ஓகே. பின்வருவற்றில் தவறாக பொருந்தியுள்ளது எது? ஸோ பல்லவர் கல்வெட்டு, பாண்டியர் செப்பேடு, சோழர் மெய்கீர்த்தி. இதுல தவறா எது பொருந்தி இருக்குன்னு கேட்குறாங்க. தவறானது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ மேற்கொண்ட எதுவுமே இல்லை. ஸோ பல்லவர்னாவே கல்வெட்டு ஃபேமஸ், பாண்டியர்னா செப்பேடு, சோழர் பார்த்தோம்னா மெய்கீர்த்தி. ஓகே. உப்பளம் தொழிலாளர்களின் ஓப்பு வாழ்க்கை கரிப்பு மணிகள் என்ற தலைப்பில் நூலாக்கியவர் யார்? ராஜா கிருஷ்ணன். ஓகே. கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்ற திறனாய்வாளர் யார்? அர்னால்டு. ஓகே. இது பொருத்தலாம். பேகன் பார்த்தோம்னா பரணர். கும்மணன் பார்த்தோம்னா பெருந்தலை சாத்தனார். மலையமான் திருமுடிக்காரி கபிலர். அடுத்து அதியமான் ஔவையார். ஓகேங்களா? அடுத்து, கண்ணதாசன் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? அது எவ்வகையான நூல்? சேரமான் காதலி அப்படின்ற நூலுக்காக என்ன பண்ணாரு? சாகித்ய அகாடமி பெற்றாரு. அது ஒரு புதினம். ஓகேங்களா? ஓகே. கூர்வேல் குவைய மொய்பின் தேர்வுன் பரம்பு நாடே இச்செயலில் பரம்பு மலை யாருடையது? பாரியோட ஊர்ல என்னது? பரம்பு நாடு, பரம்பு மலை. பாப்பா அப்படின்னு வச்சுக்கோங்க. கொடுத்த பொருளில் அடுத்த பொழுதில் கவிதையாக பாடக்கூடிய திறமை படைத்த புலவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? பாடு என்று உடனே பாடுபவர் அப்படின்வாங்க இல்லையா? அது அவர் என்ன சொல்லுவாங்க? ஆசுக்கவி அப்படின்வாங்க. இது இனிமையா பாடுவாங்க. இது ரொம்ப ஒரு நயமிக்க பாடுவாங்க. சம்திங் ஏதோ வரும். அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். ஜெயகாந்தன் எத்தகைய பாத்திரங்களை படைத்தாலும் அந்த பாத்திரங்களின் சிறந்த அம்சங்களை குறிப்பிட தவறுவதில்லை. துவேஷத்தை பரப்புவது அவருடைய இயல்புக்கு சற்றும் ஒவ்வாதது. அவர் அரசியலில் தொடர்ந்து பங்கு பெறாமல் போனதற்கு இது கூட காரணமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஜெயகாந்தனை பத்தி சொல்றாங்க. யார் அவர் அப்படி சொன்னாங்க பார்த்தோம்னா அசோகமித்திரன் தான் அப்படி சொல்வாரு.
என்னன்னு சொல்லுவாரு, ஜெயகாந்தன் எத்தகைய பாத்திரங்களை படைத்தாலும் அந்த பாத்திரங்களின் சிறந்த அம்சங்களை குறிப்பிட தவறுவதில்லை. துவேஷத்தை பரப்புவது அவருடைய இயல்புக்கு சற்றும் ஒவ்வாதது. அவர் அரசியலில் தொடர்ந்து பங்கு பெறாமல் போனதற்கு இது கூட காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லியிருப்பாரு, அவரை பத்தி சொல்லியிருப்பாரு அசோகமித்திரன். கணீர் அப்படின்றதோட இலக்கண குறிப்பு இடைக்குறி. கண்ணீர்ன்றத அது இன்னும் குறைஞ்சு இடைக்குறை அப்படின்னு வந்திருக்கு. சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது எது? என்னது எப்படி சொல்லுவாங்க, சம்பாதிக்கிறத விட அதை காப்பாத்துறது தான் பெரிய விஷயமா இருக்குனாலே அந்த மாதிரி தான். சுதந்திரம் வாங்கினதை விட அது பேணிக்காகிறது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதை சொன்னது யாருன்னு சொல்லி கேட்பாங்க, ஜெயகாந்தன் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும். காய்மணி, உய்முறை, செய்முறை ஆகியவற்றின் இலக்கண குறிப்பு அறிக. வினைத்தொகை. 3 காலத்தையும் அதை வெளிப்படையாக காட்டாம பண்ணிக்கனால வினைத்தொகை. கரகம் என்னும் சொல் இடம்பெறும் நீரரு வரியா கரகத்து என்று வரி இடம்பெறும் நூல் எது? எதுல வரும்? நீதர வரியா கரகத்து புறநானூர்ல வரும். ஓகே, அடுத்து தேவதந்துபி அப்படின்னு அழைக்கப்படும் இசைக்கருவி எது? உருமி. ஓகே, தேவராட்டத்தில் எத்தனை பேர் கலந்து கொள்ள வேண்டும் என்பது மரபு? 8 முதல் 13 பேர். தகதக தக தந்தக்க தகந்தக்க என்று தாளம், பதலை திமிலை துடி தம்பட்டமும் பெருக என்ற அடிகள் இடம் பெற்ற நூல் எது? திருப்புகள். திருப்புகள் எழுதுனது யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பின்வரும் எந்த வழிபாட்டின் ஒரு பகுதியாக தெருக்கூத்துக்களை உள்ளது? இன்னே நம்ம பார்த்தோம், மழை வேண்டி பாடிப்பாங்க. அது எந்த இதுலன்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அது மழை வேண்டி. அது பார்த்தோம்னா மழை வேண்டி. ஓகேங்களா, அர்ஜுனன் தபசு. இது என்னன்னா ஒரு பகுதியா தெருக்கூத்துக்கலையில ஒரு பகுதியாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஒரு வழிபாடு வச்சாங்கன்னாவே அதில் தெருக்கூத்து ஒரு பகுதி வச்சாகணுன்ற மாதிரி. திரௌபதி அம்மன் வழிபாடு, அந்த வழிபாடு இருந்துச்சுனாவே கண்டிப்பா தெருக்கூத்து கலை ஒன்னேன்னு அது ஒரு பகுதியாவே இருக்கு அப்படின்றாங்க. ஓகே, செம்போனடி சிறுங்கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட என தொடங்கும் பாடல் இடம்பெறும் நூல்? முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். ஓகே, இதோட ஆசிரியர்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, விருத்தம் எனும் முன்பாவைக்கு உயர் என்று புகழப்படுபவர் யார்? புகழப்பெறுபவர் யார்? என்னன்னு சொல்லுவாங்க? விருத்தம் என்னும் முன்பாவைக்கு உயர் கம்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 30/9/1932 தமிழா துள்ளியலு என்று என்னும் தலைப்புடைய துண்டறிக்கை ஒன்றை கடற்கரையில் குழுமியிருந்த மக்களிடையே வழங்கியதற்காக சிறையிடப்பட்டவர் யார்? மாப்போ சிவஞானம். அவர்தான் என்ன பண்ணுவாரு, 30/9/1932 தமிழா துள்ளியலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துண்டறிக்கை நம்ம ஃப்ரீயா கொடுப்பாரு அங்க இருக்கவங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ இதுல கீவேர்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் தான். 30/9/1932 தமிழா துள்ளியலுன்றது ரொம்ப முக்கியம். அவர் என்ன கொடுத்தாருன்னு சொல்லிட்டு பார்க்கணும். தலைப்புடைய ஒரு துண்டறிக்கை எங்க கொடுத்தாருன்னா கடற்கரையில. ஓகேங்களா. ஓகே, 18 பாடலின் இறுதியில் உள்ள பதிகங்கள் என்னன்னு சொல்லுவாங்க? கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. மதுரை சின்ன பிள்ளையம்மாள் ஆரம்பித்த குழுவின் பெயர் என்ன? களஞ்சியம். நஞ்சும் தீதும் ஆய்தலும் அன்பு மரணம் காத்தலும் அமைச்சர் கடமை என்கிற நூல் எது? மதுரை காஞ்சிரம் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஞானம் என்னும் கவிதை இடம்பெற்ற கோடைவயல் மற்றும் மீட்சி விண்ணப்பம் ஆகிய கவிதை தொகுப்புகளின் ஆசிரியர் யார்? ஞானம் என்னும் கவிதை இடம்பெற்ற கோடைவயல் மற்றும் மீட்சி விண்ணப்பம் ஆகிய கவிதை தொகுப்போட ஆசிரியரான்னு கேட்கிறாங்க. தீசோ வேணுகோபாலன். அடுத்து 3 சீராக வரும் திருக்குறளின் 2ஆம் அடி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சிந்தடின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, மேல வருதா 4, கீழே 3 வருதா, இந்த 3 தான் என்னன்னு கேட்குறாங்க. சிந்தடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் முறையே பாராட்டப்படுவார். ஸோ உலகமே வறுமையுற்றாலும் சரி, பொருள்களின் இருப்பை கூட கண்டுக்காம கொடுக்கவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்றாங்க?
பார்த்தோம்னா அதியன். அதியன் அப்படின்றவரை பெருஞ்சாத்தன் அப்படின்றவர் பாராட்டுறாரு. ஓகேங்களா? ஸோ அதியன் பெருஞ்சாத்தன். கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் யார்? ஸோ ஃபேமஸானவர் பார்த்தோன்னா கி ராஜா நாராயணன். அவருக்கு முன்னாடி மூத்தவர் ஒருத்தர் இருந்தார். அவர் யாருன்னா அழகிரி சாமி. ஓகேங்களா? ஓகே. வஞ்சிப்பாவிற்கு உரிய ஓசை எது? செப்பல் வெண்பா, அகவல் ஆசிரியப்பா, துள்ளல் கலிப்பா, துங்கலோசை வஞ்சிப்பா. ஸோ ஆன்சர் டி. ஜெயகாந்தன் ஞானப்பீடு விருதை எந்த நூலிற்காக பெற்றார்? ஸோ சில நேரங்களில் சில மனிதர்கள் வந்து எதுக்காக வாங்கினாரு? அகாடமி விருது, சாகித்ய அகாடமி விருது வாங்கினாரா? ஓகே. இது என்னதுன்னு பார்த்தோன்னா அவர் காந்தி வந்து என்ன ஜெர்மன் மொழியில வந்து இருந்தது வந்து என்ன பண்ணாரு, மொழிபெயர்ச்சாரு. அது வந்து வாழ்விக்கு வந்த காந்தி. ஸோ இது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஞானப்பீடு விருது வந்து எந்த நூல் கொடுத்தாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தோம்னா வாழ்நாள் இலக்கிய பங்களிப்புக்காக என்ன பண்ணியிருக்காங்க, ஞானப்பீடு விருது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இமயத்தப்பால் அப்படின்ற நூல் எழுதுனது யாரு? கலைஞாயிறு யார்? இது ஆக்சுவலி முன்னாடி உங்களுக்கு கொஸ்டின் கேட்டேன், அது இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ கலைஞாயிறு அப்படின்னு யாரை சொல்லுவாங்க பார்த்தா நான் முத்துசாமி. அதாவது அந்த கூத்து இருக்கு இல்லையா, தெருக்கூத்து இருக்கு இல்லையா, அதில் வந்து எப்படி நான் வந்து அதை கொண்டு வருவேன், பெரிய லெவலில் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெருக்கூத்துக்காகவே அவர் வந்து இது பண்ணியிருப்பாரு. அதனால் அவர் கலைஞாயிறுன்னு சொல்லுவாங்க. இவர் பார்த்தோம்னா சங்கரதாஸ் சுவாமிகள் பார்த்தோம்னா நாடக கலையின் இமயமலை அப்படின்வாங்க. பம்மல் கே சம்பந்தம் இவர் பார்த்தோம்னா தலைமை ஆசிரியர் அப்படின்னு வருவாங்க. சம்பந்தம் பார்த்தோம்னா தந்தைன்னு வருவாங்க, நாடக கலையின் தந்தைன்னு வருவாங்க. ஓகேங்களா? ஓகே. தலைமை ஆசிரியர்னு ஒருத்தர் வருவார் இல்லையா, அவர் யாரு? சா கந்தசாமி எந்த குறும்படத்திற்காக அனைத்துலக விருதை பெற்றார்? இதுக்காகனா சாயாவனம், அந்த இதுக்காக தான் அனைத்துலக விருதை வந்து பெற்றார். சுருமன் சிலைகள் அப்படின்றது பார்த்தோம்னா ஐ திங்க் சாகித்ய அகாடமி விருதுன்னு நினைக்கிறேன். ஓகே. அடுத்து படாஸ்கர் ஆணையம், அதை எது சரின்னு கேட்குறாங்க. படாஸ்கர் ஆணையம் அமைக்கப்பட்டு திருத்தணி வரையுள்ள தமிழ் நிலங்களை மீட்கப்பட்டன. சென்னை மாகாணத்திலிருந்து பிரித்து ஆந்திரம் அமைவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நபர் ஆணையம் நீதிபதி வாஞ்சி ஆணையம் ஆகும். ஸோ இதில் எது சரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரெண்டுமே சரிதான். படாஸ்கர் ஆணையம் அமைக்கப்பட்டு என்ன பண்றாங்கன்னா திருத்தணி வரையில இருக்க தமிழ் நிலங்களை வந்து மீட்கப்பட்டன. ஸோ வந்து திருப்பதி வந்து ஆந்திரா கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் திருத்தணி மட்டுமாச்சு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணி அதையும் வாங்கிடுவாங்க. ஸோ அது வரைக்கும் நிலத்தை பிரிக்கணும் இல்லையா, கரெக்டா அது அந்த இது பண்ணும் அப்படின்றதுக்காக படாஸ்கர் ஆணையம் வச்சு இது பண்ணுவாங்க. இதே வந்து பார்த்தோம்னா வாஞ்சி ஆணையம், அது என்னத்துக்கு பார்த்தோம்னா சென்னை மாகாணத்திலிருந்து பிரிக்கிறது. இது பார்த்தோம்னா திருத்தணி, இது சென்னையிலிருந்து ஆந்திராவை பிரிக்கணும் அப்படின்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நபர் ஆணையம். அது ரொம்ப முக்கியம். அந்த வாஞ்சிநாதன் இருக்கா இல்லையா, அவர் தலைமையில் வாஞ்சி அவரோட இதில் பண்ணுவாங்க, அதுதான் வாஞ்சி ஆணையம் அப்படின்வாங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகே. இலக்கண குறிப்பு தருக. வண்ணமும் சுண்ணமும் என்னது வெளிப்படையாக வந்திருக்கு அப்படின்னாலே எண்ணுமை. நாட்டுப்பண்ணிற்கு நடனம் ஆடிய முதல் மற்றும் இறுதி கலைஞர் யார்? பால சரஸ்வதி. ஓகே. பதிற்று பத்தி எந்த அரசனின் கொடைப்பதிவாகவே உள்ளது? என்ன பண்ணுவாங்க, 1லிருந்து 10 வரைக்கும் வந்து சொல்லுவாங்க, அதில் 1 10 கிடைக்கலன்னுவாங்க. ஸோ அந்த எந்த அரசர்களை பற்றி அவங்க சொல்லியிருப்பாங்கன்னா சேர அரசை பற்றி சொல்லியிருப்பாங்க. யாப்போசை தரும் பாவோசை பற்றி குறிப்பிடுபவர் புலவர் குழந்தை. ஓகேங்களா? ஸோ யாப்போசை தரும் பாவோசையை பற்றி குறிப்பிடுவர் புலவர் குழந்தை. அடுத்த வீரமா முனிவரின் எளிமையையும் துறவையும் கண்டு வியந்து அவருக்கு இஸ்மத் சன்னியாசி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? சந்தா சாஹிப். ஸோ இஸ்மத் சன்னியாசி அப்படின்றது பார்த்தோம்னா ஒரு உருது சொல், அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா தூய துறவு அப்படின்வாங்க. இதுவுமே வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். தூய துறவு. எவ்வகை பொருளும் மெய்வகை விளங்கும் சொன்முறை கொடுத்தும் தன்மையாகும் எனும் நூல் எது? தண்டி அலங்காரம். அதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க, எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும் அப்படின்னு சொன்ன நூல் பார்த்தோம்னா தண்டி அலங்காரம். அடுத்து திருக்குறளில் எதை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது? மரப்பாவை. மேல நம்ம ஒண்ணு பார்த்தோம், 2 இது பார்த்தோம்னா தோற்பாவை பத்தி சொல்லிச்சுன்னு பார்த்தோம். ஸோ திருக்குறள்ல இது பண்ணது பார்த்தோம்னா மரப்பாவை. மரப்பாவைன்னா என்னது, அந்த பொம்மலாட்டம் இருக்கு இல்லையா, அதை பத்தி. ஓகே. பின்வருவனவற்றில் கம்பரின் நூல் அல்லாதது எது?
அவளுக்கு நல்லாவே தெரியும். சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏர் எழுபது, சிலை எழுபது, இதெல்லாம் கம்பரோடது, கம்பராமாயணம் இதெல்லாம். ஸோ அவர் எழுதாதது எது? திணை 70. ஆன்சர் திணை 70. கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைய காரணமான குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர் யார்? மார்சல் நேசமணி. ஓகே. சோழ மன்னர்களின் சிறப்பை எடுத்து எண்ணும் மெய்கீர்த்திகளின் 2ஆம் ராசராசரின் மெய்கீர்த்திகள் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. 2 மெய்கீர்த்திகள் வந்து இருக்கு. யாரு? 2ஆம் ராசராச சோழன் அவரோட மெய்கீர்த்தி. அவருக்கு வந்து எத்தனை இருக்குன்னு பார்த்தோம்னா 2. அடுத்து, பின்வரும் செய்திகளில் எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்களை பற்றி தவறானது எது? 1970 நோபல் பரிசுக்கு இணையான மகசேசு விருது இவரின் இசைக்கு கிடைத்த மகுடம். தமிழரின் பெருமையை உலகறிய செய்ய ஐநா அவையில் தமிழ்நாட்டின் செவ்வியல் இசையை பாடியவர். இசை பேரரசி என்று நேரு பெருமகனாரால் அழைக்கப்பட்டவர். வீணை கலைஞரான இவரது தாயை இவரோட முதல் குரு ஆவர். இதில் எது அவரை பற்றி தப்பானது? ஆக்சுவலி நான் முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டேன், அதுக்கு ஆன்சர் இங்கே வந்திருக்கு. ஓகே சூப்பர். ஓகே, இதில் தவறானது எது அப்படின்னு பார்த்தோம்னா 1970 கிடையாது, 1974. ஓகேங்களா, அவருக்கு மகசேசு விருது கிடைக்கும். அதே மாதிரி ஐநா சபையில் தமிழ்நாட்டு செவ்வியல் இசை வந்து உலகறிய செய்ய பாடினது இவங்க தான். அதே மாதிரி இவருக்கு இசை பேரரசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு பெயர் இருக்கும். அதை கொடுத்தது யாருன்னு பார்த்தோம்னா நேரு. அதே மாதிரி இவங்களோட குரு யாருன்னு பார்த்தோம்னா இவரோட அம்மா, வீணை கலைஞரான அவங்க அம்மா தான். செல்வத்தின் பயனே ஈதல் துய்ப்போமெனினும் தப்பு நலபவை என்று புறநானூற்றில் குறிப்பிடுபவர் யார்? நக்கீரர் தான் அவன் சொல்லுவார். அந்த மாதிரி செல்வத்து பையனே என்ன பண்றது, ஈதல் தான், கொடுக்கறது தான் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா நக்கீரர் தான். ஓகேங்களா. அடுத்து, இவற்றுள் நாகூர் ரூமி படைத்த புதினம் எது? கடலுக்கு போன மச்சான், கப்பலுக்கு போன மச்சான். இதுதான் நாகூர் ரூமி படைத்த புதினம். அடுத்து, தேமாவணியின் பாட்டுடை தலைவர் வளன். இவருக்கு வேற என்ன பேர் இருக்கு பார்த்தோன்னா யோசேப்பு, சுசையப்பர், இதெல்லாமே அவருக்கு இன்னொரு பேர், அவருக்கு சொல்ற இன்னொரு பேரு. ஓகே. பிள்ளைத்தமிழின் மொத்த பருவங்கள் மற்றும் பாடலின் எண்ணிக்கை யாது? ஸோ வந்து 10 பருவங்கள், 100 பாடல்கள். ஓகேங்களா. அடுத்து, தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்னும் மெய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள் என்னது? நெறியோடு நின்று காவல் காப்பவர். ஓகே. ஜெயகாந்தன் தனது எந்த திரைப்படத்திற்காக தேசிய விருது, அதாவது குடியரசுத் தலைவர் விருது பெற்றார்? உன்னை போல் ஒருவன். சிறுபொழுதில் பொருந்தாதது எனது? முல்லை மாலை, மருதம் மைகரை, நீரல் யாமம், பாலை நண்பகல். ஸோ இதுல பொருந்தாதது எது? சி. ஏன்னு பார்த்தோம்னா நெய்தல் பார்த்தோம்னா ஏற்பாடு, குறிஞ்சிக்கு தான் யாமம் வரும். ஓகேங்களா. ஸோ குறிஞ்சிக்கு யாமம், முல்லைக்கு மாலை, மருதம் மைகரை, நெய்தல், ஏற்பாடு, பாலை நண்பகல். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஃபர்ஸ்ட் முல்லையிலேருந்து வரலாம். முல்லை பார்த்தோம்னா முல்லை என்னது? பூவா? முல்லைப்பூ, மாலை போடுவாங்களா, முல்லைப்பூவில் கட்டி மாலை போடுவாங்க. ஸோ மருதம்னா என்னது? வயலும் மயல் சார்ந்த இடம். அதில் என்ன பண்ணுவாங்க? வைகரை, துயிலிருந்து என்ன பண்ணுவாங்க? போவாங்க வயலில் வேலை செய்யறதுக்காக. நெய்தல் அப்படின்னா யாமம், ஜாமம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, இது கூட அப்புறம் வச்சுக்கலாம். பாலை பாருங்க, பாலைனாவே என்னது? அப்படியே வந்து வெயில் கொடுமையான ஒரு இருக்கிற இடம் தான் பாலை. ஸோ அந்த இடத்துல எப்பவுமே எப்பப்போ பகலாக இருக்கும், நண்பகல் வந்து நடுப்பகலாகவே இருக்கும். ஓகேவா. ஸோ நடுப்பகலில் தான் வெயில் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ நெய்தல் பார்த்தோம்னா யாமம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். நைட் டைமில் அந்த டைமில் தான் வந்து நெய்தல்லாம் என்னது? கடலா, அங்கே வந்து நிலாலாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். குறிஞ்சி பார்த்தோம்னா மாற்றி சொல்கிறேன். நெய்தல் வந்து ஏற்பாடு, நைட் டைம். ஓகே. குறிஞ்சி தான் பார்த்தோன்னா யாமம். ஸோ குறிஞ்சிக்கு யாமம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்குவோம். ஓகே. காந்தியடிகள் சத்தியாகிரகம் என்ற அறப்போர் முறையை தென்னாப்பிரிக்காவிலும் தொடங்கி வைத்த ஆண்டு? அதே மாதிரி வ.உ. சிதம்பரம் தான் ஆங்கிலேயருக்கு எதிராக சுதேச கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய ஆண்டு. இது ரெண்டுமே ஒண்ணுதான். எதுன்னு கேக்குறாங்க. அதுவும் வ.உ.சி கரெக்டா அப்படின்னு சொல்லும்போது 16/10/1906 ஆரம்பிப்பாரு. ஸோ அதே மாதிரி சத்தியாகிரகம் தென்னாப்பிரிக்காவில் ஸ்டார்ட் பண்ணுவார். அதுக்கெல்லாம் 1906. அடுத்து, சின்னாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி என்று 50 காப்பியங்கள் வைப்பு முறையை கூறும் நூல் எது?
நம்ம எப்படி படிப்போம்? பெருங்காப்பியம் படிக்கும்போது சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிந்தாமணி, வளையாபதி, குட்டலகேசின்னு படிப்போம். பட் ஆக்சுவலி இப்படி வைக்கக்கூடாது தம்பி. சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசின்னு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, இப்படிதான் வைக்கணும் ஒரு நூல் வந்து சொல்லுது. அது என்னன்னு பார்த்தோம்னா திருத்தணிகை உலா. ஓகேங்களா? இது எப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம்னா, திருத்தணிகை உலா வந்து எந்த வைப்பு முறைப்படி வந்து வைக்கணும், சரி ஐம்பெருங்காப்பியங்கள் எந்த வைப்பு முறையில வைக்கணும்னு சொல்லிட்டு கூட கொஸ்டின் வந்து மாத்தி கேட்கலாம். ஸோ வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். ஒன்றும் கிடையாது, நம்ம நாமளா படிப்போம்ல, சிந்தாமணி தூக்கி முன்னாடி போடுங்க, அவ்வளவுதான். மற்றபடி எல்லாம் லைனாவே தான் இருக்கு. அடுத்து, இல்லோர் ஒக்கல் தலைவன் பசிப்பினி மருத்துவன் என்றெல்லாம் யார் வந்து போற்றப்பட்டனர்? வள்ளல்கள். ஏன்னா வரவங்களுக்கெல்லாம் இல்லைன்னாலும் கொடுக்குறாங்களே, பசிப்பினிக்கு பசி அப்படின்ற நோய்க்கு வந்து மருத்துவர். இல்லோர் அப்படின்றவருக்கு ஒரு தலைவன் மாதிரி இருக்கவர் யாரு? வள்ளர் தானே, அவரு தான் சொல்றாங்க. ஓகே. தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் புலவர் பெருஞ்சித்தரனார் என்று புலப்படுத்தும் நூல் எது? புறநானூறு. ஓகேங்களா? அடுத்து கடைசி கொஸ்டின். வெண்பா டேஸ் முதல் டேஸ் அடி வரை அமையும், டேஸ் மட்டும் 13 அடிக்கு மேற்பட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வெண்பா எத்தனை அடி முதல் எத்தனை அடி வரும்? 2 முதல் 12 அடி வரைக்கும் வரத்தான் என்னது வெண்பா. அடுத்து 13 அடிக்கு மேலே வரதுனாவே என்னது? கலிவெண்பா. ஓகேங்களா? ஆன்சர் பார்த்தோம்னா ஏ. ஸோ இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. வெண்பா பார்த்தோம்னா 2லேருந்து 12 அடி வரைக்கும் வரும். இதே 13 அடிக்கு மேலே போச்சுனாவே அது கலிவெண்பா. ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். ஒரு 100 கொஸ்டின் வந்து முடிச்சாச்சு. ஸோ நான் அப்படியே லைனாக போட்டே இருக்கேன். பிகாஸ் எனக்கு எப்போ டைம் கிடைக்குன்னு தெரியாது, அதனால தான் நான் அப்படியே லைனாக என்னால் என் டைம் கிடைக்குமோ டக் நான் போட்டுறேன். ஸோ நீங்கள் ஒவ்வொரு நாளாக வச்சு கூட இது பண்ணிக்கோங்க. இதோட பிடிஎஃப் வந்து கீழே வந்து டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன், அதுக்குள்ளே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மற்ற மெட்டீரியல்ஸும் இருக்கும், வேணா பண்ணிக்கோங்க. இதுவும் வந்து டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து பிடிஎஃப் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.